பூஜ்யஸ்ரீ, சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என்னோட குணாதிசயம் ரொம்ப கஞ்சத்தனமானது. சம்பாதிக்கிறதுலயே இருக்கு. நிறைய சம்பாதிக்கணும், கடினமா உழைக்கணும்னு இருக்கு. ஆனா செலவழிக்கணும்னு இல்ல. ஏதாவது பொருள் வாங்கணும்னா கடை வீதிக்கு 10 தடவை போனாலும் பொருளை வாங்க முடியறதில்ல. எனக்காகன்னு சாப்பாட்டுக்கோ துணி வாங்கவோ சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் செலவழிச்சதே இல்ல. அப்புறம் தானம்ங்கிற பேர்ல யாருக்காவது கொடுக்கலாம்னா பாக்கெட்ல கையே போகாது. சத்சங்கம் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் மத்தவங்கள துக்கப்படுத்திருவேன். இப்போ சத்சங்கம் வர ஆரம்பிச்சதுல இருந்து துக்கப்படுத்துறதில்ல, மத்தவங்கள கையெடுத்து கும்பட்றேன். ஆனா தானத்துக்குன்னா கை வர்றதில்ல. சம்பாதிச்ச காசெல்லாம் ஒன்னோ கோர்ட் கேஸுக்கு இல்ல வியாதிக்காக தான் செலவாகுது. நல்ல விஷயத்துக்கு செலவழிக்க முடியறதில்ல. ஆனா இப்போ சத்சங்கத்துக்கு வந்திருக்கீங்க, அதுக்கு கொஞ்சம் செலவாயிருக்கும் இல்லையா? 0% விடவும் கம்மியா செலவழிக்க தொடங்கியிருக்கேன். அதை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. எப்படின்னா, சரி இந்த தடவை சத்சங்கத்தில் சாப்பாட்டுக்கு 100 ரூபாய் நன்கொடை கொடுக்கலாம், கோயில் உண்டியெல்லாம் 50-100 ரூபாய் செலுத்தலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. மனசை எப்படியாவது சமாளித்து பணத்தை கொடுத்துடணும். அப்போ பேராசை முடிச்சு அவிழ்ந்துடும். ரொம்பவே பெரிய பேராசை முடிச்சு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எனக்குன்னு பணம் செலவழிச்சதே இல்ல. ஆமா, ஆனா குழந்தைங்களுக்கு இல்ல வேற யாராவதுக்குன்னா பணத்தை அது அவங்க மேலே இருக்கிற மோகத்தினால. மனைவி குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க மேலே கோவப்படவோ திட்டவோ மாட்டீங்க இல்லையா? இல்ல உலக விஷயமெல்லாம் நார்மலாக தானே போயிட்டு இருக்கு. ஏதாவது பொருள் வாங்கணும்னா நான் மார்க்கெட்டுக்கு 10 தடவை போயிருப்பேன். ஒரே தடவைல வாங்க மாட்டேன். அப்போ ஒன்று பண்ணுங்க, சீமந்தர் சாமி பகவான் நற்பணிக்கு நன்கொடை கொடுத்தா உங்கள் பேராசை முடிச்சும் அவிழ்ந்துடும். அடுத்த ஜென்மத்தில் நம்மளுக்கு அவரோட தொடர்பும் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு செல்வம் கிடைக்கிறதுக்கான தடையும் நீங்கும். ரொம்ப பெரிய தடை. அப்புறம் பேராசையும் ஒழியும். அதனால இப்படி நீங்கள் செய்யலாம். சரிங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் சேர்த்து வச்ச 50,000 ரூபாய்க்கு வீட்டு செலவு வந்துடும், இல்லை ஏதாவது நஷ்டமாயிரும். அதை நீங்கள் உங்களுக்குன்னு செலவழிக்க முடியாது. அந்த பணத்தை செலவழிக்கிறதுக்குன்னு வீட்டிலேயே 2 பேர் எலிகளை மாதிரி இருப்பாங்க. அப்படியேதான் நடக்குது பூஜ்யஸ்ரீ. பேராசையை முறியடிக்க வழி இருக்கு. அந்த வழியை இயற்கையே அமைச்சு கொடுக்கும். அதாவது பெரிய நஷ்டம் ஏற்படும் போது கடவுளே இனி நான் பணத்தை சேர்க்க மாட்டேன்னு மனசுல தோணி பேராசை முறியடிக்கப்படும். இன்னொரு வழி என்னன்னா, தான தர்மம் பண்ணுங்க. இனியும் பேராசை விலகல பூஜ்யஸ்ரீ. இப்பவும் அப்படியே தான் இருக்கு. உங்க எண்ணத்துல எப்படி இருக்கணும்னா, இப்போ சத்சங்கத்துக்கு போகும்போது உங்க கூட 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க சாப்பாட்டுக்கான செலவை நீங்க கொடுக்க நினைக்கணும். ஏன்னா என்னோட இயல்பும் அப்படிதான் இருந்துச்சு. தாதா என்கிட்ட என்ன சொல்லுவார்னா, நீ உனக்காக செலவு செய்ய மாட்ட, அதனால நீ என்ன செய்யணும்னா, இப்போ மற்றவங்க கூட எங்கேயாவது வெளியூர் போனால் அவங்களுக்கான சாப்பாட்டு செலவு, டிக்கெட் செலவு, இல்லை ஏர்போர்ட் போகிறதுக்கான டிக்கெட் செலவை நீ ஏற்றுக்கணும்னு சொல்லுவார். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மற்றவங்களுக்காக செலவு செஞ்சதுனால தாராள மனசாயிருச்சு. பூஜ்யஸ்ரீ, யாராவது என்னை விட வயசுல சின்னவங்களா இருந்தா, அவங்க 10 பேரா இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரதோ இல்ல வேற ஏதாவது செய்யணும்னாலும் நான் செஞ்சிருவேன். அவங்கள செலவு செய்ய வைக்க மாட்டேன். இந்த பழக்கம் சின்னதுல இருந்தே இருக்கு. அப்படியே செஞ்சா போதும். மற்றவங்களுக்காக செலவழிக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களுக்காக செலவு செய்யறது மோக கணக்குக்கானது. சரிங்க. அக்கம் பக்கத்தினருக்கோ இல்லை அந்நியருக்கோ நன்கொடை கொடுத்தா பேராசைங்கிற முடிச்சு முறியும்.